வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை எப்படி ஆயிடுறதுங்கிறது தான். இது வந்து ஒரு கிச்சன் டிப்ஸு தான். இது பாருங்கள், இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து உருவுறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த தண்டையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த உருவிட்டு இந்த தண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை இப்போ எப்படி உருவலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி இல்லை உங்கள்கிட்ட வந்து வடிகட்டி இல்லைனாக்கா எப்படியும் அரிகரண்டி இருக்கும். அந்த அரிகரண்டியில் இந்த மாதிரி காம்பை வந்து எடுத்து இதில் அப்படி குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு இப்படி வரிசையாக இப்படி உருவிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா பாருங்கள், நல்லா பூ போல் வந்துடுச்சு. ஒரு காம்பு கூட கிடையாது. வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவிக்கலாம். இந்த காம்பையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து இப்போ சூப்பு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இன்னொன்னையும் உருவி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்றுன்னா முதல்ல வந்து ஒன்றுன்னா வச்சு இது பண்ணோம். வந்துட்டு இப்போ வந்து 2-3 அந்த மாதிரி ஓட்டை நிறைய இருக்கிறதுனால 2-3 கூட நம்ம வந்து குத்தி வச்சுக்கலாம். குத்தி வச்சுக்கிட்டு இப்போ அடியில் பிடிச்சி அப்படியே இழுத்தோம்னா இங்கே பாருங்கள், அழகாக இழுத்துக்கிட்டு வருது. ஒரு காம்பு கூட இருக்காது. இங்கே பாருங்கள், காம்பே இல்லை பாருங்கள், நீட்டாக நல்லா வருது. வந்துட்டு இது மாதிரி அடுத்த காம்பை பிடிச்சி இழுக்க வேண்டியதுதான். இப்படி வரிசையாக குத்தி வச்சுக்கிட்டோம்னா இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, வரிசையாக அப்படியே குத்தி வச்சுட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பாருங்கள் உருவுனது ஒரு காம்பு கூட இல்லை. அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வந்திருக்கு. இது மாதிரி எல்லோரும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வந்து காம்பையும் எடுத்து வச்சுருக்கேன், சூப் போடுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.